சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு ரகசியமே சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு ரகசியமே சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு அதிசயமே சின்னஞ்சிறு விரல் கொண்டு பூவிலே ஒரு பாய் போட்டு பனித்துளி தூங்க பூவெழிமை மூடாமல் பைங்கிளி ஏங்க மாலை விளக்கேற்றும் நேரம் மனசில் ஒரு கோடி பாரம் தனித்து வாழ்ந்தின்ன லாபம் தேவையில்லாத தாபம் தனிமையே போ இனிமையே வா நீரும் வேரும் சேர வேண்டும் பனி விழும் இரவு நனைந்தது நிலவு பூவிலே ஒரு பாய் போட்டு பனித்துளி தூங்க பூவெழிமை மூடாமல். இதுதான் தர எங்கள் வீடு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்காதி. சூப்பராக இருக்கு வீடு. வீடு மட்டுமா? என்னக்கிட்டீங்க? இல்லை, வீடு மட்டும்தான் பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். வேற என்ன? ஒன்றும் இல்லையே. சரி வாங்க உள்ள போகலாம். வீட்டை விட உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்ல தான் ஆசை. சொல்லி பார்ப்போமா? சொல்லுவோம். நம்மளை யார் கேட்பா? ஆதி சொல்லுங்க தாரா. இல்லை, வீடு மட்டும் தான் பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்களே. ஆமாம். எனக்கு வீடு மட்டும் இல்லை, அது உங்கள் என்னையும் பிடிச்சிருக்கா? இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் எனக்கு பிடிக்கும். உனக்கு தேவைதான். இது உனக்கு நல்லா தேவைதான். யார்கிட்ட என்ன கேட்கணுன்னே தெரியதில்ல. இவள்கிட்ட போய் இப்படிக்கெல்லாம் கேட்கலாமா? அவன் என்ன கேட்குறன்னே புரிய மாட்டேங்குது. மக்கு மக்கு. ஆஃபீஸ் வேலையை தவிர ஒன்றும் தெரியறதில்ல. இதெல்லாம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகணும்? சரி வாங்க போகலாம். போலாமே. தூக்கங்களை தூக்கி சென்றாய், ஏக்கங்களை தூவி சென்றாய். உன்னை தாண்டி போகும்போது வீசும் காற்றின் வீச்சு வேறு. நெல் என்று நீ சொன்னால் என் காலம் நகராதே. நீ சூடும் பூவெல்லாம் ஒருபோதும் முதிராதே. காதல் என்னை கேட்கவில்லை, கேட்டால் அது காதல் இல்லை. என் ஜீவன் ஜீவன் நீதானே என தோன்றும் நேரம் இதுதான். அம்மா வரேன். உட்காரங்க தர வந்துருவாங்க. இருக்கட்டும் ஆதி. உங்கள் வீடு ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் இந்த பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்குது. மேரேஜுக்கு அப்புறம் நீங்கள் இங்கேயே உட்காந்துக்கோங்க. முடிஞ்சு. ஓகே ஆதி. ஏப்பா? அம்மா இதுதான் தாரா. வாமா உட்காரு. இருக்கட்டும் ஆண்டி, பரவாயில்ல உட்காரு. நான் காஃபி கொண்டு வர சொல்லிட்டா? ஐயோ இல்லை ஆண்டி, பரவாயில்ல. நீங்கள் ஏதோ பேசணும்னு ஆதி சொன்னாங்க, அதான். சரி உட்காரு, பேசலாம். ஆண்டி சொல்லுங்க. ஏதோ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே மரியாதை கொடுக்குறதில்ல. கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கா. எல்லாம் என் தலையெழுத்து. கூட்டிகிட்டு வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்குவேன். 5 வருஷம் காதலிச்சான், 10 வருஷம் காதலிச்சான்ட்டு. சை, மரியாதை தெரியாத பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணுமா? இந்த மாதிரியை கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா எப்படி இருந்திருக்கும்? அந்த பிள்ளை எவ்வளோ மரியாதை கொடுத்து எப்படி நம்மளை நடத்தியிருக்கோம்? எல்லாம் தலையெழுத்து. ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொன்னாங்களே, அதான் விசாரிக்கலான்னு. இப்போ நல்லா இருக்காங்கம்மா. இப்போ எல்லாமே ஃபைன். அம்மாவும் ஓகே சொல்லிட்டாங்க மேரேஜுக்கு. ஓ அப்படியா? சரி சரி. எப்படி பார்க்குறான் பாரு, அங்கேயே பார்த்துட்டு போந்திருக்கான். பொண்ணு அழகாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு தான் பிடிக்கல. சரிம்மா, ஏதாவது சாப்பிட்றியா? இல்லை ஆண்டி பரவாயில்ல. சரி சரி. உங்கள் குடும்பத்துலலாம் எப்படி ஆண்டி? எப்படின்னா யார் யார் இருக்கீங்க? அப்பா என்ன பண்ணுறாங்க, அம்மா என்ன பண்ணுறாங்க, கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா?
ஆண்டி அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அம்மா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் தங்கச்சி இருக்கா, தங்கச்சி காலேஜ் படிக்கிறா. கிழிஞ்சது, சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுதா? சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஓ அப்படியா, சரி சரி. கேட்குறேனேன்னு தப்பாக எடுத்துக்காத. அப்பாவுக்கு இல்லை ஆண்டி, அது வந்துட்டு ஒரு அப்பா இல்லை ஆண்டி. விடுங்கம்மா, அதெல்லாம் எதுக்கு கேட்டுட்டு இருக்கீங்க? எதுவும் கேட்காம எப்படி தம்பி? எனக்கு எல்லாம் தெரியும். சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. சரிம்மா, சரி. இதுதான் உன்னை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் வர சொன்னோம். பொண்ணு எப்படிலாம் பார்க்குறதுக்கு பார்க்க அழகாக இருக்கம்மா, மகாலட்சுமியமாக இருக்க. அப்புறம் பொண்ணு பார்க்குறதுக்கு நாங்கள் எங்கள் பெரிய பையனை வர சொல்லியிருக்கோம். ஒரு 2-3 நாளில் வந்துடுவான். உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரலாம்ல? ஹாஸ்பிட்டல்லேருந்து உங்கள் அம்மா டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்களா? ஆயிடுவாங்க ஆண்டி. இன்னைக்கு நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க. சரி சரி. ஆகிட்ட சொல்லு. ஓகே ஆண்டி. ஆதிட்டு கூட சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொன்னீங்கன்னா நாங்கள் அனுப்புகிறோம். ஓகே ஆண்டி. டேய், பார்த்தது போதும், கொண்டு போய் வீட்டில் விட்டு வா போ. அம்மா, என் ரூம் கலைச்சிட்டு போயிட்டு என் ரூம் காட்டிட்டு வரட்டா? சரி, என்னமோ பண்ணுங்க. ஏதாவது சாப்பிடணுன்னா சொல்லுமா, எல்லா கிச்சனுக்கு வந்து நீயே பண்ணிக்கோ. உன் வீடு தான் இனிமேல். ஓகே ஆண்டி. என்னமோ முகம் லட்சணமாக தான் இருக்கு. என்ன தாரா, என் ரூம் காட்டவா? இல்லை இல்லை, நான் கிளம்பவா? ஏன், என்னாச்சு? இல்லை, எனக்கு ஃபர்ஸ்ட் டைமில் அதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க. நீங்கள் பார்க்காம எப்படி? ஓகே ஆதி. நோ ரகு, இந்த கேமரா இல்லை, வேற. போன வாரம் திங்கக்கிழமை நைட்டு ஒரு 7 மணிக்கு மேலே ஈசிஆர் ரோட்டில் போன எல்லா காரையும் எடுங்க. எல்லா காரோட லிஸ்ட்டும் எனக்கு தனித்தனியாக வேணும். விபத்து நடந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு எந்த சிசிடிவியுமே இல்லை. ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடி இருக்க சிசிடிவிஸ் எல்லாம் பார்த்து இந்த கார் அந்த வழியாக கிராஸ் ஆகிருக்கணும் கண்டுபிடிக்கணும். எந்த க்ளூவுமே இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னே தெரில. கேமரா இல்லாத இடத்துல ஆக்சிடென்ட் ஆனால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டானா? அந்த பாவி எப்படியும் டோல்கேட்டை தாண்டி தான் போயிருக்கணும். கண்டுபிடிச்சே ஆகணும். ராஸ்கல் ஒருத்தவங்க அடிபட்டு கிடக்குறான்னு கூட பார்க்காம அவன் பாட்டுக்கு போயிருக்கான். நான் விசாரித்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ப்ளூ கலர் எஸ்யூவி காருன்னு நினைக்கிறேன். அதுதான், அது மட்டும்தான் சொல்கிறாங்க. மற்றபடி வேறு எதுவுமே தெரியல யாருக்குமே. சார், நீங்கள் சொன்ன மாதிரி கார்லாம் போயிருக்கு சார். ஆனால் 1 மணி நேரத்தில் ஒரு 45 காசாவது போயிருக்கு. இதோ அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு தனித்தனியாக மெயில் பண்ணிடுறேன். வேகம் பார்த்தாது ரகு, கொஞ்சம் சீக்கிரம். ஒரு ப்ளூ கலர் எஸ்யூவி கார், அது மட்டுமே நமக்கு கிடைச்ச தகவல். அது தவிர வேற எதுவுமே கிடைக்கல. நம்பர் இல்லை, முகம் இல்லை, ஓனர் யாருன்னு தெரியல. ஷோ, சரியான தலைவலியா இருக்குது இந்த கேஸ். ஆமா சார், இந்த கேஸ்ல நமக்கு கிடைச்சது வெறும் நிழல் மட்டும்தான். இன்னைக்கு அவன் நிழலா இருக்கலாம், ஆனா என்னைக்குமே அப்படி இருக்க முடியாதுல்ல. கண்டுபிடிப்பேன். இந்த கவின் அது யாருன்னு கண்டுபிடிப்பான். எவ்வளவு திமிரு இருந்தா போலீஸ்காரனுக்கே தண்ணி காட்டியிருப்பான். மவனி, நீ மட்டும் என் கையில கெட்டச்ச செத்தடா. அன்னைக்குதான் உனக்கு கடைசி நாள். அந்த டிஜிபி கூப்பிட்டு அவனால இதை கூட கண்டுபிடிக்க முடியலையான்னு அசிங்கமா கேட்கிறாரு. நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே இதுதான் எனக்கு. இவ்வளோ கெட்ட பேரை வாங்கிட்டு என்னால தாங்கவே முடியல. அதான் பாருங்க சார், நம்ம பாவம் அடிபட்டு கிடந்தப்ப கூட எப்போ நிறுத்தி பார்த்து ஹாஸ்பிட்டலில் போகணுன்னு கூட தோணல பாருங்களேன். எனக்கு என்னமோ இது ஆக்சிடென்ட் மாதிரி தோணல ரகு. உங்களுக்கு? எஸ் சார், எனக்கும் அப்படி தோணல. ஆக்சிடெண்ட்டாக இருந்தா அவன் கண்டிப்பாக வந்திருப்பான். ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வெளியே வர்றதுக்கு என்ன சார் பயம்? எஸ், எனக்கும் அதே டவுட் தான். ஆக்சிடெண்ட்டாக இருந்தா பெரிய இஷ்யூவே இல்லை. தெரியாமல் பண்ணிட்டேன், ஏதாவது இருக்கும். தெரில. பட் எனக்கு என்னமோ அது கொலை முயற்சி மாதிரி தான் இருக்கு. 100% கொலை தான். அந்த அம்மா ஓரத்தில் போன மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த கார் தான் வேகத்தில் வந்து இடிச்சிட்டு நிற்காமையே போயிடுச்சான். எஸ் சார், அப்படிதான் நானும் விசாரித்தேன். அவர் அப்படிதான் சொன்னார். ஓகே, இதுக்கும் அவரை வாட்ச் பண்ணுங்க. அவர்கிட்ட
துருவி துருவி விசாரிங்க, ஓகேவா? சார் அந்த மாட்டை விசாரிக்கலையா? விசாரிக்கணும். டாக்டர் கொஞ்ச நாள் டைம் கொடுத்து அப்புறம் விசாரிக்க சொல்லியிருக்காரு. இப்போ தானே நல்லா இருக்காங்க, பார்க்கலாம். எவனும் நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு போகவே முடியாது. தூவணும்னு நினச்சா அவனுக்கு இந்த கவின் யாருன்னு காட்டுறேன். யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றது தான் முக்கியம். நமக்கு செட் ஆகுதுல இந்த டயலாக்? எஸ் சார், நான் வச்சுக்கிறேன்.